Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Omniverse Galactic Monsters Season 5 Episode 8 The Vampire Strikes Back. ஓபன் பண்ண அதே இடத்துல அதே ஏரியாண்டா அதே மாதிரி தான் நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாங்க. அந்த டக்கு வாய முக்குன்னு முக்கி கூட்டவே ஒட்டுன்னு ஒட்டி ஸ்பேஸ்ஷிப்பை எப்படியோ ரெடி பண்ணிடுவான். பெண்ணு பேசினாலே அந்த டக்கு வாயனுக்கு கடுப்பாகுது. ஏன்னா மாடுலேட்டரை உடைச்சிருக்கான், ஒரு பிளானட்டியை எதிரியாக்கிட்டான். அதுக்கப்புறம் தேவையில்லாத வேலையை பார்த்து தேவையில்லாத பஞ்சாயத்து இழுத்து வச்சிட்டான். ஏதெல்லாம் ஹோபிள் சொன்ன உடனே ஏன்டா நான் அவங்கிட்ட கேட்டா நீ ஏன்டா உதற அடங்கு டாபா வண்டி அழகா ஸ்டார்ட் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிரும். அப்பா இனிமேட் இந்த கிரகத்துக்கு வரவே கூட்டாதுன்னு பரேந்து போவாங்க. பென்னு சீட்டுலயான்னு கேப்பான், பேசாம மூடிட்டு நில்றான்னிருவான். சாரி ஓகேன்ட்டு சால்னு கிளம்பிடுவாங்க. அதே நேரத்துல கோஸ்ட் ஃப்ரீக்கோட கோட்டையை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பிஞ்சு போன கைய மட்டும் தனியா வச்சுக்கிட்டு லார்ட் டிரான்சில் சீக்கிரமே கிளப்பிக்கிட்டு வாங்க அவங்களுக்காண்டி வெயிட்டிங்னு கோஸ்ட் ஃப்ரீக் நம்ப ஆர்வமா இருப்பான். ஆனா அந்த மேட்ரு விக்டருக்கு பிடிக்காது. ஏன்னா டிரான்சிலும் அவனு ஆளுகளும் சேர்ந்து அவன் நாட்டு மக்கள் எல்லாம் அடிமையாக்கி மரியாதை கூட கொடுக்காம கட்சியில ஃபுட்டா யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டானாமா. அப்படிப்பட்டவனை உசுரோட கொண்டு வரணும்னு சொன்னா அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அட கவலைப்படாத, அந்த மேட்டர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு மிஷின் ஆன் பண்ணி விடுவானுங்க. அந்த கையில ஃபுல் பவரும் போய் பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பவர் பளீர்னு அடிக்கும். எப்படியா அவன் வெளியில வர போறான்னு கோஸ்ட் ஃப்ரீக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. இங்க நம்ம ஆளுங்க அடிச்சு பிடிச்சு பரேந்து போயிட்டு இருப்பாங்க. வண்டியில இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா கல்டு விழும். இது தொல்லை வேற தாங்க முடியலன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்போ ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு புது டிஎன்ஏவை கண்டுபிடிச்சிருக்கும். ஆனா என்ன, அது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்காமா. எப்ப அதுகிட்ட போலன்னா ஆம்னிட்ரிக்ஸ் ஆப் ஆயிரும்னு சொல்லுமா. ஐயோ இந்த வாட்ச் அட்டூழியம் தாங்க முடியல, இல்ல வண்டிய திருப்பு, இல்ல ஆம்னிட்ரிக்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவான். மறுபடியும் அங்க எவனாச்சும் போவானா, நீ வேணா போடா பென்னு டோரை திறந்து பறக்க விட்டுருவான். அவ்வளவுதான், பென்னு வாய பிளந்த மெனிக்கு கீழே விழுவான். நல்ல வேலை வாட்ச் பறக்கிற ஏலியனா மாத்திரும். அதனால ஆள் எஸ்கேப். ரூக்கு பென்னை எப்படி விடுவானா, ஒழுங்கா வண்டிய திருப்புங்கம்பா. ஆனா அவன் முடியாதும்பா. திருப்பலன்னா காசு கிடைக்காதும்பா. அப்ப திருப்பி தானே ஆகணும்னு சல்லுன்னு திருப்பிடுவான். எங்க நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட கோட்டையில ஒரு மிச்சச்சோ சக்கைய ரெடி பண்ண ஆரம்பிச்சானுங்கல்ல, அது பலன்னு மின்னி ஒரு பைத்தியக்கார மண்டைய உருவாக்கும். வாய திறந்த உடனே அப்படி ஒரு கப்சி. சரி நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்க பார்த்தது நண்பா எப்படா இருப்பேன்னு ஆறுதல் விசாரிச்சு பூமியை ஆள்றதுக்கு பிளான போடுவான்னு பார்த்தா பசிக்கு இதுன்னு அந்த மம்மி பையலையும் டாக்டர் விக்டரையும் கழுத்தோட தூக்கிடுவான். கோஸ்ட் ஃப்ரீக்கு இழுத்து பிடிச்சு தடுப்பானா உடனே அவனையும் பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட பாவி பயலேன்னு அவனுக்கு 4 போட்டு அவன் உடம்புக்குள்ளேயே பூந்து புரிய வைப்பான். காப்பாத்தனவன் தலையிலேயே ஆப்பு வச்சா இப்ப 2 இடத்துக்குமே சூரிய ஒளினா ஆகாது. கோஸ்ட் ஃப்ரீக்கு சூரிய ஒளி பட்டா அழிஞ்சே போயிருவான். ஆனா இந்த டிரான்சிலுக்கு எரியுமே தவிர சாவ மாட்டான். இப்போ கோஸ்ட் ஃப்ரீக் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவன் நினைச்சா யார வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி 2 பைத்தியக்காரங்களும் ஒண்ணு சேர்ந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா நீ கேப்பான். அப்படி என்னதான்டா பண்ண போறேன்னு கேட்டா இந்த உலகத்தையே ஆள போறானாமா. நல்லா பில்டப் போட்ட சொன்ன உடனே இவனும் ஓகேன்னு ஒத்துக்குவான். இங்க பெண்ணை எப்படியா கண்டுபிடிச்சு டிஎன்ஏ ஒன்னு புதுசா வந்திருக்குன்னு ஆம்னிட்ரிக்ஸ் சொல்லிச்சுல, அதை தேடி பொடி நடையா போவாங்க. எல்லாம் தில்லா போவாங்க. ஆனா ஹோபிளுக்கு மட்டும் கொஞ்சம் பயம். அட நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாதன்னு பென் அந்த டிஎன்ஏவை தேடி அப்படியே போயிட்டு இருப்பான். அப்ப அந்த பிளம்பர் பைய ஸ்கவுட் ஓடிருங்கன்னு பதறி அடிச்சு உளுந்தடிச்சு வருவான். என்ன மேட்டர்னா மொத்த ஊருமே இப்ப அந்த வில்ல பைய கண்ட்ரோலுக்கு போயிரும். அதான் புதுசா வந்தானே டிரான்சில்னு ஒரு மண்டையன், அவன் பார்த்த வேலை தான் இது. ஏதோ பேட் மாதிரி துப்புவான். அது யாரு மண்டையில ஒட்டுதோ அவங்க அவனுக்கு அடிமை. மொத்தத்துல ஊர் மக்கள் எல்லார் மண்டையிலையும் ஒட்டி மந்திரிச்சு விட்ட மாதிரி வருவாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது சக்குன்னு அந்த கரப்டுராங்கிற பேட்டு நம்ம ஆளுங்க மண்டையில எல்லாம் வந்து ஒட்டிருமா. பெண்ணு மட்டும் நல்ல வேலை தடுத்துருவான். அப்புறம் நம்மாலையிலேயே பெண்ணை பார்த்து அப்படியே திரும்புவாங்க. அக்க வசமா மாட்டின்டான்னு அப்படியே பேக் அடிச்சு போவானே. ஹோபிள் நெத்திலையும் ஒட்டி இருக்கும். ஆனா அதை அப்படியே வலிக்கி விட்டு விழுந்துரும். என்னன்னா அவங்க மேல எப்பவுமே ஒரு லேயர் இருக்குமாமா, அதுல எதுவுமே ஒட்டாதாமா. அப்படி பேக் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஜம்முன்னு மேல இருந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பானுங்க. எதுக்கு பேரு தாண்டா கரப்டுரா, இத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். நன்னா மாட்டிண்டியா, நெக்ஸ்ட் நீதாம்லன்னு அந்த டிரான்சில் மண்டைய எல்லாத்தையும் பெண்ணு மேல ஏவி விடுவான். கரெக்டா ஆம்னிட்ரிக்ஸும் அந்த புது டிஎன்ஏவை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிரும். அப்புறம் என்ன இப்ப பாறான்னு வாட்ச் அடிப்பான். அப்படியே அந்த டிரான்சில் மாதிரியே மாறிடுவான். என்ன கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். எதுக்கு பேரு தான் வேம்பயர். ஹாபுல திங்க வருவான், வாயா மிதிச்சு எஸ்கேப் ஆயிருவான். கொஞ்சம் விட்டு இருந்தான்னா கவி இருப்பான். ஏன்னா அவன் வேம்பயர் தானே. சோ எல்லாரும் அட்டாக் பண்ண வருவாங்களா, நம்மளும் அவன மாதிரி தானே. அவன் வாயில இருந்து கரப்டுராங்கிறத துப்புவான். அது நேரா வில்லப்பையில கூட இருந்த அடியாளுங்க நெத்தியில ஒட்டிரும். அதான் அந்த விக்டர் குரு ஜோ மம்மி பைய அப்படியே சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஹோபுல வச்சு பொழந்து கட்டிட்டு அவங்கள புடிங்கப்பா. அவனுடைய மைண்டுக்கு தெரியுது பென்னோட பேச்ச
பேச்செல்லாம் கேட்கணுமான்னு. ஆனா அவனுங்களால பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா பாடி பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படி போய் கோஸ்ட் ஃப்ரீக்க புடிச்சா சும்மா இருப்பானா? அடிச்சு அவங்க ஆள் எல்லாத்தையும் கவுத்தி விட்டுருவான். என்ன இங்க பெண்ண வேற எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்களா? அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கு பையன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஏய் உன்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸையே கொன்றுவியான்னு சென்டிமெண்டா காண்டேத்துவான். போட்டா கொய்யாலன்னு மொத்த பவரையும் வச்சு அடிப்பான். எல்லாம் அடிச்சு தெரிச்சு பரேந்துருவாங்க. அப்புறம் அவன் கண்ட்ரோல் பண்ணானே வில்ல ஆளுங்க 3 பேரு, அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு எஸ்கேப். பெண்ணுக்கு இப்ப என்ன பண்ணுனே தெரியல. ஏன்னா ஒரு பிளானட்டே இப்ப அவனுக்கு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்ப கூட இல்ல. என்ன பண்றதுன்னு தலையில தொங்கிட்டு யோசிப்பான். முதல்ல கீழே வேலை, மேல பார்த்து பார்த்து கழுத்தெல்லாம் வலிக்குதும்பான். ஆக்சுவலா இந்த கெட்டப்க்கு பெண்ணு தலையில தொங்கினாதான் ஃப்ரீயா யோசிக்க முடியுதான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவனோட கோட்டையை கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுதான் இருந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போச்சே. சோ அதுக்கான வழிய அவனு ஆளுகிட்டே கேட்பானா? அவனு 3 பேருக்கும் பிடிக்காட்டியும் நாங்க சொல்றோம்னு கையை ஆட்டோமேட்டிக்கா தூக்கிக்கும். என்ன அப்படி காட்டி கொடுத்தா அவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனாலும் எதுக்காண்டி பெண்ண நம்பணும்னு ஒரு கேள்வி. சரி ஓகே, அந்த டிரான்சில் ஃபைல கோஸ்ட் ஃப்ரீக் எதுக்காண்டி உயிரோட கொண்டு வந்தானு கேப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த வில்ல பையில காட்டுறானுங்க. நம்ம தலைவர் கோஸ்ட் ஃப்ரீக் என்ன பிளான் பண்ணிருப்பாருன்னா, இப்ப உயிரோட கொண்டு வந்தாங்களே அந்த டிரான்சில் பைய, அவனோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணி அவன் இனத்துல இருக்க 50 பேருக்கும் உயிர் கொடுக்க போறானாமா. அவங்கள ஒரு பொட்டியில வேற சேஃப்டியா வச்சிருப்பான். அப்படி பண்ணா மட்டும் இந்த டிரான்சில் ஆளலாமான்னு கேப்பான். அட கிறுக்கு பையிலே, ஏன் கிறுக்குத்தனமா யோசிக்கிறேன்னு பெரிய பிளானா சொல்லுவான். இப்ப இவன் பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த யூனிவர்ஸ்லயே இவனை யாராலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இஷ்டத்துக்கு எவன வேணாலும் அவன் தும்பான். ஆனா அந்த வேலையை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காண்டி தான் நம்மால யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சலான்னு சொல்லுவான். ரூக்கு தான் முக்குன்னு முக்கி முடியவே முடியாதும்பா. கூட்டவே எல்லாரும் ஆமா ஆமான்னு இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்னா நீ செய்யணும்பா. பெண்ணு வந்து உன் மண்டைய கழுவி விடுவான்டா. அப்ப இருக்குது உனக்கு ஆப்பே அப்படின்னு பெண்ணுக்கு பயங்கரமா பில்டப் ஏத்தி விடுவான். போங்கடா கிறுக்கு பயலா, கோட்டையை நான் பக்காவா படு பயங்கரமா டிரான்ஸ்லோட் ஆளுங்கள் எல்லாம் வச்சு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கேன்பா. திடீர்னு அந்த கோட்டையை உடச்சுக்கின்னு அந்த டக்கோட ஷிப் வந்து நிக்கும். அவ்வளவுதான், ஈஸியா உள்ள வந்துட்டானா. கூட்டவே அவனோட அடிமை ஆளுக 3 பேர்த்தையும் கூட்டு வந்திருப்பான். நல்ல கெட்டவங்களுக்கும் கெட்ட நல்லவங்களுக்கும் இப்ப சண்டை. இனாதான் வில்லனோட கண்ட்ரோல் இருந்தாலும் நம்ம ஆளுக தான் மாஸ் ஆச்சு. எல்லாத்தையும் பொலேன்னு பொலேந்து கட்டிடுவாங்க. அப்ப அந்த ஹோபிள் பையன் அங்க இருக்க வேம்பயர் எல்லாம் பார்த்துட்டு, இல்ல பெண்ணு இதை அழிச்சாதாலே இவங்கள தடுக்க முடியும், இல்லன்னா டண்டனக்காம்பான். அப்போ ஹோபிள் அந்த டிரான்சில் பையன் அட்டாக் பண்ண வருவான். பெண்ணு அதுக்குள்ள முந்திக்கிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அவனை துவச்சு எடுத்துட்டு, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், அந்த வேலையை நீ போய் தடுத்து நிறுத்தும்பான். அந்த மூதேவி பயந்து சாவும். எல்லா வேலையும் என் தலையிலேயே தள்ளி விடுவீங்களாடா கொய்யாலன்னு திட்டிட்டு இருப்பான். அந்நேரம் டக்குன்னு அந்த டிரான்சில் பையன் எந்திரிச்சு கண்ணுல ரிங்கா வந்து சுத்தி பெண்ணோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ பெண்ணு மாட்டின்டான். எல்லாருக்கும் பேர் எதிர்ச்சி. ஐயோ பெண்ணே அவன் வலையில மாட்டிட்டானேன்னு கோஸ்ட் ஃப்ரீக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அந்த சந்தோஷத்துல ஹோபிள் அடிக்க போனவன் மறந்து விட்டுருவான். எங்க நம்ம பெண்ணு அப்படித்தான் ஆக சூப்பர்னு கொஞ்ச நேரம் கண்ணுல சுத்த விடுவான். அப்புறம் அந்த ஹிப்னோடைஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். இது வரைக்கும் எவனுமே இப்படி எஸ்கேப் ஆனதில்ல. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்பா. ஏய் நான் தால வேம்பயர்னு சீன போடுவான். டப்புன்னு பவர் டவுன் ஆயிரும். அப்படி பெண்ணுக்கு பவர் டவுன் ஆகும்போது பளிர்னு வெளிச்சம் வரும்ல, அந்த வெளிச்சம் பட்டவனே வேம்பயருக்கு வெந்துரும். அது மட்டும் இல்லாம பெண்ணு நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டானே, அதனால அவனால கண்ட்ரோல் பண்ண அத்தனை வில்ல பயிலும் நார்மல் ஆயிருவானுங்க. பெண்ணு வாட்சில ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு, இதாண்டா டைம் அட்டாக் பண்ணும்பா. ஐயய்ய வேம்பயர்னா எம்பூட்டு நல்லவங்க, என்ன நீங்க இப்படி பண்றீங்கப்பா. ஆனாலும் எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க. ரூக்கு தான் ஓடுன்னு கத்துவான் கதறுவான். பெண்ணு தான் தில்லா பேசுவான். ஏன்னா அந்த ஹாபிள் பையன் இருக்கானாமா, அவன் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லுவான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அட போங்கயான்னு தலை தொங்கிரும். இப்ப மட்டும் இவனுங்க பெண்ணை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அப்புறம் பெண்ணு இவங்களுக்கு அடிமை, யாராலையும் இவனுல தடுக்கவே முடியாது. அதனால டாக்டர் விக்டர்ட்ட சொல்லி அமுக்கி பிடிக்க சொல்லுவான். அவ்வளவுதான், பெண்ணை லபக்குன்னு தூக்கிடுவான். கேரக்டா பெண்ணோட நெத்திலேயே அந்த கரப்டூராவை போட்டலாட்டு ரெடி ஆவான். அந்நேரம் அந்த டாக்டர் விக்டர் பைய அந்த பொட்டிக்குள்ள இருக்க வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் பாப்பானா, அவனு எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினானுங்கன்னு ஞாபகம் வரும். அதனால பெண்ணை காப்பாத்திடுவான். பெண்ணை பார்த்தா அவனுக்கு பிடிக்காதான். ஆனா அதுக்காண்டி இந்த டிரான்சில் பையலெல்லாம் என் பிளானட் ஆள விட மாட்டேன்பா. அவ்வளவுதான், நெம்ப காண்டாயிருவானுங்க. அந்நேரம் பார்த்து ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து சக்குன்னு யாரோ சுட ஆரம்பிச்சிருவாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹோபிள். அவன் கண்டபடி கண்டமேனிக்கு சுட்டதுனால அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்களா. அந்த புல்லட்ஸ் எல்லாம் கண்டெய்னர்ஸ் மேல பட்டு உள்ள இருக்க வேம்பயர்ஸ் எல்லாம் காத்துக்கு கரைஞ்சு மறைஞ்சு போயிருவாங்க. கோச்சா போச்சா அப்படி பல மணி நேரங்கள் சுடுவான். அதுக்கு மேல கண்ணுல புல்லட் இல்லே புகஞ்சிரும். அந்த டிரான்சில் பைய பெண்ண புடிச்சு வச்சுட்டு, ஆக நல்லா மாட்டிக்கிட்டியா, நேக்கு பசிக்குது, உன்னதான் நக்கி சாப்பிட போறேன்பா. ஏண்டா நான் என்ன தேன்மிட்டாயாடான்னு வாட்ச திருகிட்டு ஒரு அடி அடிப்பான். வந்தது அட்டாமிக்ஸ். அதோட பவரை பத்தி சொல்லவா வேணும். எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க, அசந்து போயிருவானுங்க. சரி நீ சண்டை மண்டை உடையற அளவுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்த ஜீபூம்பான்னு ஒரு பெரிய ஒளிவட்டம் உருவாக்குவான். அவ்வளவுதான், அந்த வெளிச்சம் தாங்க முடியாம கோஸ்ட் ஃப்ரீக்கு அங்கேயே கரைஞ்சிருவான். வேம்பயர் சாக மாட்டான், ஆனா உடம்பெல்லாம் கொழுந்து விட்டு எரியும். அப்படி அவன் மட்டையானவன எல்லாரும்
எல்லாருமே நார்மல் ஆயிருவாங்க. சோ பஞ்சாயத்து ஒரு வழியா ஓவரா அந்த விக்டர் பைய வேணும்னே அந்த டிரான்சில் பையில தூக்கி அந்த வெளிச்சத்துல காட்டுவான். ஏன்னா அவங்க மக்களையும் கொடுமைப்படுத்தி சாப்பிட்டான்ல. ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச். இவனை எங்கேயாச்சும் பாதுகாப்பா பத்திரமா வைக்கணும், இல்லன்னா தெருவுல போற வரவன்ட்டெல்லாம் லெக் பீஸ் கேட்பான். அதனால பென் அந்த வெளிச்சத்தை அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணி அந்த டிரான்சில் பையிலையும் இங்கேயே அடைச்சு வச்சலான்னு சொல்லிடுவான். அப்படியே அந்த கோஸ்ட் ஃப்ரீக் மறுபடியும் வந்தாலும் இந்த ஏரியாண்டா வர முடியாது இல்ல, ஏன்னா கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சம். அப்ப நம்ம பென்னுக்கு டக்கு வாயம் ஒரே பஞ்சு. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு உடச்சுக்கிட்டு உள்ள வந்தால அந்த ஒரு கொலவெறி தாக்குதல். அப்புறம் என்ன, வேலையெல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. வண்டி எடுத்துட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பிடுவாங்க. எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க நீப்பான். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா பென்னு மூஞ்சி மட்டும் ஒரு சைடு வாங்கி இருக்கும். டக்கு பையலோட அடி அப்படி அவங்க ஜம்முன்னு போயிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல அந்த விக்டர் பைய டிரான்சில் பையில பொட்டியில போட்டு பரேந்து போவான். அதுவும் எங்க அனூர் சிஸ்டத்தோட சூரியன் கிட்ட மொத்தமா போட்டு தள்ளிடலானே பிளான் பண்ணிட்டான் போல. அப்புறம் நம்ம ஆளுங்க ஜம்முன்னு போர்ட்டலை ஓபன் பண்ணி பூமிக்கு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.